உனக்கு என் மகனுக்கு தாண்டி கல்யாணம், அதை யாராலையும் மாத்தவே முடியாது. இது பாரு, நான் தோட்டத்துல போய் பச்சளை பறிச்சுக்கிட்டு வந்துடுறேன். சின்னையா வந்தா மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்காம சாப்பாடு போடு. என்னடி என்னாச்சு? அந்த சித்தமா மகன் அவசாரி புள்ள என் பையன் கண்ட மண்ணள்ளி போட்டுட்டாமா. நானும் தண்ணியில கழுவி பார்த்தேன், தாய்ப்பால் ஊத்தி பார்த்தேன், போன பாடல என்னன்னு கொஞ்சம் பாருங்கம்மா. நல்ல வேலை தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி வந்தியா? வேறியா பயல புடிய நல்லா தான் நீங்க இருக்கு. கொஞ்சம் இருப்பா, கொஞ்சம் பாத்தியாடா எவ்வளவு பெரிய தூசின்னு. அதான் புள்ள இப்படி துடிச்சிருக்கு. சரி சரி, எல்லாம் சரியா போச்சு. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சுத்தமான விளக்கெண்ணையில 2 சொட்டு கண்ணுல விட்டு தூங்க வை. கூட்டி போ. அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், வீட்டை பாத்துக்க. கண்ணுல தூசி விழுந்தா அதை எடுக்கிறதுக்கு இப்படி ஒரு வைத்தியம் இருக்கா? ஐயோ கண்ணு எரியுதே! ஐயோ மாமா, மாமா, ஐயோ மாமா, கண்ணு எரியுதே! ஐயோ வலி தாங்க முடியல மாமா. என்னாச்சு? கண்ணு என்னமோ விழுந்துருச்சு மாமா. என் கண்ணு ரொம்ப உறுத்துது மாமா. ஐயோ கண்ண தர. ஐயோ மாமா, கண்ணு எரியுது மாமா. ஊதாத மாமா, கண்ணு எரியுது. ஐயோ ஐயோ, அத்தை இருந்திருந்தா கண்ணுல இருக்கிற தூசியை நான் காலை எடுத்துருமே. ஐயோ எரியுது மாமா. அத்தை வேற இந்த நேரத்துல வீட்டுல இல்லாம இருக்காங்களே. தாய்ப்பால் வாங்கிட்டு வந்து ஊத்துறான்னு பார்த்தா இந்த சத்தம் போடுறாங்க. போச்சே, கண்ணு போச்சே. ஊர்ல எல்லாரும் என்ன ஒத்த கண்ணி கூப்பிட போறாங்களே. ஐயோ மாமா எரியுது. சத்தம் போடாத. கொஞ்சம் படு படு படு. சத்தம் போட மாரே. சத்தம் போடாத புள்ள. கண்ண துறை. கழுத இப்படி எல்லாம் பண்ணி என்ன தப்பு பண்ண வைக்கலாம் நினைக்கிறியா? உன்னால முடியாது. நான் இதுல ரொம்ப ஸ்ட்ராங். கழுத போ மாமா போ. இப்பத்தானே ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் என்ன 4 நாள்ல ஒன்னால நான் கண்ணி கழிறேனா இல்லையான்னு பாரு. பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், மார்வலஸ். ஆஹா அடடடடடா, பியூட்டிஃபுல். என்ன இடையில பூரா மாதிரி ஒண்ணு ஊறுது? ஏண்டா நான் அழகா ரசிச்சிட்டு இருக்கும்போது இடையில நரித்தலை விட்டு கெடுத்துட்டியாடா? சாரி பாஸ். வாட் இஸ் திஸ் பாஸ்? திஸ் இஸ் பைனாகுலர். அப்படினா லாங்கில் இருக்கிறத கிட்டக்க காட்டும், சிறுசா இருக்கிறத பெருசா காட்டும். அப்ப பெருசா இருக்கிறத மலை மாதிரி காட்டுமா? டேய் இந்த லொள்ளு தான வேண்டாங்கிறது. சித்தப்போ என்ன சித்தப்போ, மாமா வராரா இல்லையான்னு பாக்க சொன்னா நீங்க என்ன பேசிட்டு விளையாடிட்டு இருக்கீங்க? நான் அவர்தாமா பாத்துட்டு இருக்கேன். அதுக்குள்ள இடையில இந்த நாய் பூந்து இன்டர்கட் பண்ணிருச்சு. பாத்தி அம்மா கடிக்கு வர்றான். அட கொஞ்சம் சும்மா இருங்கடா நீங்க. டேய் நாலு கேடா. அவன் வரதானே பாறா. டேய் அவன் என்ன ஏவுகணையை அங்க இருந்து வர்றதுக்கு இப்படி பாக்குற? ஸ்ட்ரைட்டா பாறா. ஏன் கண்ணு தெரியாதா? லாங்கில் இப்படி தான் பார்க்கணும். பாரு. வந்துட்டாரே. சித்தப்பா அவரை கூப்பிடுங்க. நீ முதல்ல போய் குதிமா. நான் வரேன். டேய் பண்ணி எங்கடா போற நீ? நான் காப்பாத்த போறேன். டேய் நீ வாடா, நீ காப்பாத்துறது இருக்கட்டும். ஐயோ யாராவது காப்பாத்துங்க. நீ குட்டி. நீனு. டேய் குளிக்கவே இல்ல, அதுக்குள்ள என்ன அழுக்கு தேய்க்கிற? அது இல்ல பாஸ், மீன் தண்ணிக்குள்ள போயிருக்கு. சின்னையா காப்பாத்த போயிருக்காரு. போன இடத்துல என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? சின்னையா மீனை பிடிப்பாரு, மீன் சின்னையாவை லபக்குன்னு கடிக்கு, 2 பேருக்கு தண்ணிக்குள்ள ஜலக்கிற இடம் நடக்கும். அப்படின்னா புரியலையே. அடே கற்பழிப்பு நடக்கும். தண்ணிக்குள்ள கற்பழிச்சு அழிஞ்சிடாதே. டேய் இந்தியாவுல இந்த மாதிரி எவனுமே கேட்டதில்ல. படுவா நீ கேட்டுட்ட. அது எப்படி அழிங்க? அழியுங்கிற ஆழியாங்க வேற என்ன ஆகும்? கரைஞ்சு போயிரும்டா. டேய் நம்ம பிளான் எல்லாம் அவுட்ரா. வாடா. கண்டுபிடிச்சு பாருங்க மாமா. டேய் நீ எதுக்கு அழுகுற? நீ என்னமா ஆத்துக்குள்ள குதிச்சு உன் வாயிலையும் மூக்குலையும் தண்ணி வந்த மாதிரி அழுதுட்டு இருக்க? நான் அதுக்கு ஒண்ணு அழுகலப்பா. என் பாக்கெட்ல 10 பைசா வச்சிருந்தேன், அதை காண பாஸ். எவ்வளவு சீரியஸா இருக்கு அந்த நாய். எதுக்கு அழுதுட்டு இருக்கு பாரு. சித்தப்பு என்ன சித்தப்பு இது? எது இதா? இது வயிறு. ஐயோ அது இல்ல. பின்ன இது மூக்குங்கறியா? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா?
நீங்க தானே சொன்னீங்க நான் ஆத்துல விழுந்தா மாமா காப்பாத்துவாரு, வயிற்று தடவி அமுக்கி தண்ணி எடுப்பாருன்னு. அப்ப அவருக்கு மூடு ஒரு மாதிரி ஆகி ஏதாவது நடக்கும்னு. இப்ப இப்படி ஆயிப்போச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இவன் என்னமோ கொண்டையை மண்டையை வச்சு தெரிஞ்சத பார்த்தா அரபிக்கடலையே நீந்துவான்னு நினைச்சேன். அம்பராமலை ஆத்தண்ணிக்கே இந்த அமுக்க அமுக்க வச்சுட்டான். பாஸ் ஒரு சின்ன சந்தேகம். என்ன? அந்த 10 பைசா விழுந்த இடத்துல நடக்கும். டேய் என்னதான் நினைச்சிருக்க நீ? சித்தப்பு மாமாக்கு ஆபத்து இல்லையே? மாமாவுக்கு ஒண்ணும் ஆபத்து இல்ல. அவன் கண்ணு முடிச்சா எங்களுக்கு தான் ஆபத்து. முடிச்சுட்டான். மாமா எந்திரி மாமா. முடிச்சுட்டான். செத்துட்டான். முடிச்சிட்டியா? நல்லபடியா போச்சு. ஐயோ தண்ணியில குதிக்கிற ஐடியாவை இவங்க தான் கொடுத்தாங்க. நீ முடிக்கிற முடிய பார்த்தா நான் தான் ஐடியா கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். நான் ஐடியா கொடுக்கல, இந்த வெள்ளையும் தான் கொடுத்தான். பாஸ் அம்மா இந்த போய் வேண்டுதல் நிறைவேற்றிட்டு வா. ஏன் நீ வரல? இல்ல நான் இங்கே இருக்கேன், நீ போயிட்டு வா. வீரையா, அங்க எல்லாரும் அந்த நந்தி காதுல ஏதோ ரகசியம் பேசுறாங்களே, எதுக்கு அது? அது வந்துமா, நந்தி காதுல நம்ம குறைகளை சொன்னா பலிக்கும்பாங்க. அப்படியாவது உங்க குறை தீராதாங்கிறதுக்காகத்தான் உங்களை இங்க கூட்டு வந்தேன். போங்கம்மா, போய் நந்திசாமி காதுல உங்க குறைகளை சொல்லுங்க. நந்திசாமி, நான் பண்ண சின்ன தப்பால என் வாழ்க்கையை திசை மாறி போச்சு. வாக்கு பெருசுன்னு என் மாமன் பிடிவாதமா இருக்காரு. வாழ்க்கை பெருசுன்னு நான் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்தை வெளியே சொல்ல முடியாம என் வாயை வேற கட்டி போட்டுட்டாரு. இப்ப என் பாரத்தை உன்கிட்ட இறக்கி வைக்கிற. எப்படியாவது என் மாமனை என் கூட சேர்த்து வச்சிரு. எனக்கும் மருதுக்கும் கல்யாணம் நடக்க கூடாது. என் மாமனோடதான் அது நடக்கணும். என் வேண்டுதலை நிறைவேற்றி எனக்கு நிம்மதியை கொடு. இல்லைன்னா என் உயிரை எடுத்துக்க. ஹலோ, கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட ரகசியம் பேசக்கூடாதுன்னு சொல்லி நந்தி கிட்ட பேசுனீங்களா? சீக்கிரமே கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு வாங்க. அப்புறமா எந்த நந்தி நமக்கு நடுவுல நிக்க. ஆமா, நந்தி கிட்ட என்ன வேண்டிட்டீங்க? வேண்டிக்கிட்டதை வெளியே சொன்னா பலிக்காது. வாண்டா போலாம். என்னம்மா சாமிக்கு பட்டு சாத்தல? அது ஏற்கனவே இன்னொருத்தர் சாத்திட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு சித்தப்பூ. கல்யாண நாள் வேற நெருங்கிடுச்சு. அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டா. அந்த மருது வேற கோவில் என்கிட்ட பேசுறான். போற போக்க பார்த்தா மாமா எனக்கு கிடைக்காம போயிடுவாரோன்னு பயமா இருக்கு. நானே நேரா போய் அவனை சந்திச்சு உண்மையை சொல்லலான்னு இருக்கேன். நோ நோ நோ. அப்படியே மூஞ்சி லட்டி மிதிச்சு போடுவேன். உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியுமா? எங்களுக்கு தெரியாதா? கம்ப்ளீட் நீ மெத்தட். உன் தலைதான் நீ மெத்தேடு, வேற எதுவுமே உங்ககிட்ட நீ மெத்தேடு இல்லடா. சிஸ்டர் நான் சொல்றத கேட்டா? சிஸ்டர் கிட்ட தான் சொல்லுவீங்களா? பிரதர் எங்க கிட்ட சொல்ல மாட்டீங்களா? சொல்றேன் கேளுங்க. சொல்றா. நான் சொல்றத கேட்டா இந்த கல்யாணத்தை உடனே தடுத்து நிறுத்தலாம். ஏண்டா கல்யாணம் டவுன் பஸ்ஸா சொன்னோன்னு நிக்கிறதுக்கு? இந்த மாதிரி விஷயத்தை நான் அமெரிக்காவோட சொல்லியிருந்தா உன்னை அங்கேயே குப்புற போட்டு செருப்ப கட்டி அடிச்சிருப்பாங்க. அதான் இல்ல, மல்லாக்கு போட்டு நெஞ்சு மேல ஏறி மிதிச்சிருப்பாங்களா? இந்த வெள்ளையனை வெள்ள மாளிகையில வச்சு விழா கொண்டாடிப்பாங்க. டேய் மடையா, விஷயத்த சொல்லு. உனக்கு விழா எடுக்கிறதா இல்ல விளக்கு மாத்தாலே துரத்தி அடிக்கிறதான்னு நான் சொல்றேன்டா. பாஸ். டேய் பாஸ் பாஸ் சொல்லாதடா, போலீஸ்ல புடிச்சிட்டு போயிடுவாங்க. நீங்க கொடுத்த ஐடியா தான் ஒன்னும் சரிப்பட்டு வரல. அண்ணன் என்ன ஐடியா கொடுக்கறாரோ அதை என்ன கேட்டு பாப்போம். தேங்க்ஸ். ஓனர், அந்த ஒத்தகைனுக்கு பில்லி சூனியம் சோசியத்துல அபார நம்பிக்கை உண்டு. அதனால இன்னைக்கு ராத்திரி நீங்க குடுகுடுப்பக்கார வேஷம் போட்டு போறீங்க. டேய் ஒத்தக்கையா, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லுங்க. அப்படி நடந்தா உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுங்க. அப்புறம் பாருங்க என்ன நடக்கும்னு. சூப்பர் ஐடியா. ஜெய் ஜக்கம்மா. கெட்ட காலம் பிறக்குது. தட்டு தடுமாறுது. கல்யாணத்தை நிறுத்தினா சுபயோகம் கிடைக்குது. கல்யாணத்தை நடத்தினா கருமாதி நடக்குது. கெட்ட காலம் பிறக்குது. இந்த வீட்டு கொம்ப உசுருக்கு ஆபத்து வருது. ஜெய் மங்கம்மா, சாரி ஜக்கம்மா. கல்யாணத்தால இந்த வீட்டு கண்ணிக்கு ஆபத்து வந்துருச்சு. என்ன சொன்ன? என்னையா மிரட்டி கேக்குற? ஜக்கம்மா ஒரு தடவை சொன்னா திருப்பி சொல்ல மாட்டான். ஏய், கல்யாணத்தினால கண்ணிக்கு ஆபத்து இல்ல, இத சொன்னதுனால உன் கிண்ணிக்கு தான் ஆபத்து. என்ன கிண்ணி இறக்குறியா? ஐயோ அம்மா, என் கிண்ணி. இனிமே நீ வாக்கு சொல்ல வந்த உனக்கு நாக்கு இருக்காது. இந்த நாயை அடிச்சு துரத்துங்கடா. போங்கடா. ஆட்டோ நிறுத்துறா. எந்திரிச்சு வந்தா என்ன நடக்கும்னே உனக்கு தெரியாது. என்ன நடந்தாலும் நீங்க எந்திரிச்சு வர முடியாத. ஏய், அதான்டா யானை குழிக்குள்ள விழுந்தா
எறும்பு கூட எட்டி பார்க்க மாட்டா. வாங்கம்மா வளையல் போடுறேன், வலிக்காம வழுக்காம மெதுவா போடுறேன், வாங்க. ஏண்டா குடுகுடுப்புக்கார வேஷம் போட்டு போனா கல்யாணத்தை நடக்கூடாம பண்ணிடலான்னு சொல்லி இப்ப என்ன நடக்கூடாம பண்ணி வர்ற பொண்ணுங்களுக்கு வளையல் போட விடாம பண்ணிட்டியாடா? நீங்க தான் போட முடியாம படுத்திருக்கீங்க, அவராவது போடட்டுமே, உங்களுக்கே அவ்வளவு போறாம. ஏண்டி அந்த எருமை வளையல் போடுறதுல உங்களுக்கு அவ்வளவு பெருமையா? நான் நல்லா போடுவேண்டி, சத்தியமா போடுவேண்டி. உங்களை போடுறதுக்கு இந்த ஒரு கை போறாதா? பஸ் வர்ற கஸ்டமரை கவலைப்படுத்தாதீங்க. ஆமா, பெரிய கஸ்டமர் மாருதி 1000 புக் பண்ண வந்திருக்காங்க. போடா பொக்க, 8 நாளுக்கு வளையல் போட வந்திருக்காளுங்க. அது கூட அவகிட்ட இருக்குதா இல்லையா? அவுத்து பாரு. இந்தாங்க ஒரு ஃப்ரீயா வச்சுக்கோங்க. நாளைக்கு வாங்க, நானே போடுறேன். நாளைக்கு வாங்கடி, வீங்கி போவீங்க. சாமி, ஐயோ குடுகுடுப்புக்காரன் வந்துட்டானா? சாமி, ஐயோ இவன் எதுக்கு இப்ப வந்தான்? ராத்திரி உடுக்க கொடுத்துரு, அது எங்க சாமி? டேய் அடியில் இருக்கு, எடுத்துக்கடா. டேய் டிராயர் இருக்குடா. சரி சாமி. அடே இந்த டிராயர்ல இல்லடா, மேஜர் டிராயர்லடா. ஏன் சாமி, சாமிக்கு எங்க அடிபட்டுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சாமி. இவங்கிட்டயா கேட்ட? ஐயோ! ஐயோ, அம்மா!